ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி சும்மா இருக்கீங்களா? இது நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரியப்படுத்தும், தெரியாதவர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களோட ஜிமெயிலில் உங்களோட ஜிமெயிலை நீங்கள் வேற ஒரு ஆள்ற ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ யூஸ் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணாமல் நீங்கள் வந்திருப்பீங்க. வந்துட்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் யோசிப்பீங்க, ஆகா நம்ம அந்த ஃபோனில் இருந்து நம்ம சைன் அவுட் பண்ணலையே, அதில் சீக்ரெட் தகவல் நான் இருக்கே, என்ன செஞ்சு கொள்கிற அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து தலையை பிச்சிட்டு இருப்பீங்க. அப்படியா நாங்கள் உங்களோட கவலையை விடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் மூலமாக அதை எல்லாத்தையும் நீங்கள் இன்னொருத்தர் ஃபோனில் திறந்த ஜிமெயிலை எப்படி சைன் அவுட் பண்ணுற அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஜிமெயில் போயிட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை திறந்து கொள்ளுங்கள். சைன்இன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்க மூலையில் செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் என்பதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு புதுசாக ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கீங்க. அதெல்லாம் கீழே நீங்கள் நல்லா கீழே வந்தீங்கன்னு சொன்னால் வலது பக்க மூலையில் கீழே அடியில் நீங்கள் கீழே நல்லா கிளிக் பண்ணிட்டு இருந்தால் சின்னதாக டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த அறிக்கை டீட்டெயில்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் யார் ஃபோனில் எந்தெந்த ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் உங்களோட ஜிமெயிலை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணித்தியாலம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணித்தியாலம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கி என்பதெல்லாம் இதில் காட்டும். பார்த்தீங்களா, இது விண்டோ மொபைலில் ஓப்பன் ஆகிருக்கின்றது என் ஜிமெயில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, எவ்வளோ நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கலாம் காட்டுது. இப்போ நீங்கள் இதில் சைன் அவுட் ஆல் என்பதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் எந்தெந்த ஃபோனில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணாமல் வந்தீங்களோ அனைத்தும் சைன் அவுட் ஆகிருங்க. அப்புறம் உங்களோட ஜிமெயில்ற பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கொள்கிறேன்னு சொன்னால் அதில் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டுன்ற கிட்ட கிளிக் பண்ணிவிட்டு மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் இதுலேயும் உங்களோட இதையும் நீங்கள் சைன் அவுட் பண்ண மறந்துடாமல் சைன் அவுட் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சுஜாத்.